பிலிப்பிடத்தில் பேசின அந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நாம் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ என்னை அறியவில்லையா அப்படின்னா என்னை நீ புரிந்து கொள்ளவில்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? ஏன் இப்படி சொல்றாரு? நான் பிதாவிலும் பிதா என்னிலும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப நம்மளே இப்படி சொல்லலாம், நாம கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நமக்குள்ளும் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு, அத நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை அப்படி சொல்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்றாரு. ஆனா இங்க எப்படி சொல்றாரு அப்படி சொன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் பிதாவும் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது, ரெண்டு பேரே அங்க கிடையாது, ஒருவர் தான் என்று சொல்லி என்ன பண்றாரு அவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் பாத்தீங்கன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் தான் யாருடைய கிரியைகள்? நான் சொல்றாரு, நான் காண்கிறபடியே நான் செய்கிறேன், நான் பிதாவுடைய கிரியைகளை செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பிதாவானவரே கிரியை செய்கிறார்னு அர்த்தம். எந்த விதத்துல? ஒரு மனுஷனாய் ஒரு ரூபம் கொண்டு அவர்கள் முன்பாய் காணப்பட்டு அவர் கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் முடியல என் கிரியை நிமித்தமாவது நம்ம. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த கிரியை, அவர் செய்கிற கிரியை எல்லாமே யாருடைய கிரியை? பிதாவினுடைய கிரியை, தேவனுடைய கிரியை. அப்படின்னு சொன்னா தேவன் செய்கிற காரியம், அவரே இறங்கி செய்கிற காரியம் என்று சொல்லி அர்த்தம். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவை காண்கிறவன் யாரதான் காண்கிறான்? ஆக்சுவலா அவன் பிதாவை காண்கிறான், தேவனை காண்கிறான் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். அப்பதான் இயேசுவை விசுவாசிக்கிறான் அர்த்தம். இல்லைன்னா இயேசு தேவனில ஒருவராகவும், இயேசு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லவராகவும் ஒரு டீச்சராகவும் நீ எப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. எப்படிதான் நீ விசுவாசிக்கணும்? நீ இயேசுவை பார்க்கிறனா, இயேசுவை விசுவாசிக்கிறனா, தேவனை விசுவாசிக்கிற. இயேசுவை காண்கிறாய் என்று சொன்னால் தேவனை காண்கிறாய், இயேசுவை அறிந்திருக்கிறாய் என்று சொன்னால் பிதாவை அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும்.